ஹலோ, வணக்கம் மக்களே, வணக்கம் சார். ஸோ வெல்கம் டு பிக் பாஸ் தக் லைஃப். நம்ம ஃபேட்மேன் சாரோட சேனல்ல இருக்கோம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் வெஸ்ட் ஃபேட் மேன் அட் ஃபேட் மேன் தக் லைஃப். ஜெய் சுல்தான். மிகவும் துர்க்ககரமான நாள் இன்னைக்கு. கண்டிப்பா. அதுல அந்த துர்க்கத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த கருப்பு சட்டையை போட்டு வந்தேன். நான் கூட மஞ்சள் சட்டை போட்டிருக்கேன் சார். பகிர்ந்து சரி, தெரியும். நீ நீ உன்னுடைய துர்க்கம் எதுக்குன்றது எனக்கு அதுவும் தெரியும். அதாவது நட்புக்கு இலக்கு, நட்புக்கு மரியாதை, நட்புக்கு மகத்துவம், அதை தாண்டின ஒரு அன்புக்கு எப்பவுமே உதய் ஒரு சிறந்த உதாரணம். நம்ம ரம்யா ஜோவை இவிபில இருந்து ரிசார்ட்டுக்கு கூட்டு போறதுக்காக அவர் இன்னைக்கு இல்லாததால் நமது கலை நம்மளுடன் கலந்துள்ளார். இந்த துக்கமான விஷயத்துல இருந்து நம்ம போவோம். நாளைக்கு உங்கள் உதய் என்று அவங்க இந்த இவ்வளவு நாள் பயணத்தை பத்தின ஒரு தனிப்பட்ட உரையாடல் ரம்யா ஜோவோட அவர் கலந்துட்டு நாளைக்கு நம்ம கூட வந்து சேர்ந்துருவார். நேத்தே சொல்லியிருப்பார். ஸோ இவிபியில் உலாவி கொண்டிருக்கும் உதய். சரிங்களா? இதுதான் ரம்யா ஜோக்கானது. So getting back to the show. So இன்னைக்கு ஷோ எப்படி இருந்தது? சார், ஆக்சுவலி இந்த ஷோ வந்து ஃபுல்லா ரோஸ்ட் மோட்ல தான் இருந்தது. யாருக்கு ரோஸ்ட் விழுந்தோ இல்லையோ, நிறைய வந்து வினோத்துக்கு ரோஸ்ட் வந்தது நான் நினைக்கிறேன் சார். வினோத் அண்ட் அமித்துக்கு தான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மாறி வினோத்துக்கும் அமித்துக்கும் தான் வந்து நிறைய ரோஸ்ட் விழுந்ததை நான் பார்த்தேன். 50,000 ரூபாய் தப்பிச்சது டோய், 50,000 ரூபாய் தப்பிச்சது டோய். சில பேர் இருக்காங்கன்னு தோணுது சார். எனக்கு என்னமோ நான் உங்களுக்கு பார்த்து அனுப்பி விடுறேன். சரி, இருந்தா இருக்கிறவங்க போட்டுருங்க. சரிங்களா? கண்டிப்பா பேரோட அவங்க ஸ்கிரீன்ஷாட்டோட நம்ம போட்டுடலாம். நம்ம எதுவுமே நம்ம ஹைட் பண்ண மாட்டோம். அதுல யாரு அமித் வினோத் டிக்ளேர் பண்றாங்களோ அதான் இன்னைக்கு இது. சரி, ஓகே. பட் ஷோ பத்தி ஃபர்ஸ்ட் போ. எஸ் சார், நீங்க சொல்லுங்க சார். இந்த ஓவரால் த்ரூ அவுட் ஒரு ஓவரால் ஷோவா நீங்க அதை எப்படி பாத்தீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நிறைய ஒரு 10 கேள்வி வச்சிருக்கேன் உங்களுக்காக. அதுக்குள்ள நம்ம இறங்குவோம். ஓகே. ஆக்சுவலா என்னன்னா, ஷோவை பொறுத்த வரைக்கும் ஓவரால் கமர்ஷியல் மக்களுக்கான சாட்டிஸ்பாக்சன் கம்ப்ளீட்டா இருந்தது. அதாவது இந்த வீட்டோடைய பிரதானமான ஒரு ரூல்ஸை மீறின ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ற அந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்துட்டு அந்த பீப்புள் எந்த விதமான ஜஸ்டிபிகேஷனும் கொடுக்காம அவங்கள கார்னர் பண்ணிட்டு மொத்தமா அந்த மைக்கை ரிமூவ் பண்ணி உட்கார வச்சு உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேச விடாம ஸ்ட்ராட்டஜிக்கலி இதை வந்து கமர்ஷியல் மக்களை ஹாப்பி ஆக்கவும், ஒரு காமன் மேனுக்கு இதை பார்த்தா ஒரு சந்தோஷம் தான். இப்படி மொக்க பண்ணி உட்கார வச்சாரு பாத்தியா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான். ஆனா பாயிண்ட் என்னன்னா, இவங்க தவறு இல்லைன்னு பேசும்போதுதான் நிறைய மாட்டிப்பாங்க ஆக்சுவலா. சோ அந்த விஷயத்துல அவங்கள தொடர்ந்து ப்ரொடெக்ட் பண்ற விஜய் சேதுபதி, விஜய் டிவிக்கு தொடர்ந்து என் பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அடுத்தது எனக்கு என்னன்னா, கமருதீனை நான் சொன்னேன்ல அவர் செல்லம் கொஞ்சுவாரு அப்படின்னு. நான் சொன்னேன்ல, கமருதீன் அவர் ரோஸ் பண்ண மாட்டாருன்றது மக்களாகிய நம்ம எல்லாருக்கும் தெளிவாவே தெரியும். இட்ஸ் அ வெரி சேஃப் கேம் பிளே. கமருதீன் பார்வதியோடைய கேம் ஸ்பாயில் ஆயிடவும் கூடாது, கமருதீன் பார்வதியை பேசவும் விட்டுறக்கூடாது. என்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் இது? தெளிவா இவங்க ரெண்டு பேரையும் பேசவும் விடாம இவங்கள அவங்களாவே செல்ஃப் ரியலைஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஷோல தெளிவா அவரே ஒரு பாயிண்ட் அடிச்சார். நீங்க என்ன அப்படி மைக் எடுத்து பேசிட்டீங்கன்னு நான் அதையமா கேட்டேன் அப்படின்னு அந்த பாலையும் தெளிவா போட்டார். கேட்கணும்னு நினைச்சிருந்தா அப்படி மைக் எடுத்துட்டு என்னமா போல்ட், ஏன்னா அவர் அட்ரஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணார். போல்டான பொண்ணுன்னு இந்த பொண்ணு தான் மைக்கை மறைச்சு வச்சுட்டு பேசுதுன்னு. சோ இந்த மைக் எடுத்தது ஒரு தப்பு அப்படின்றத ஒரு பாயிண்ட். மைக்கை வந்து ரூல்ஸை மீறி மைக் எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்னா, அதை விட மைக்கை எடுத்ததுக்கு நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்கள ஒன்னும் பண்ண முடியலையேன்னு உங்களால பண்ண முடியல, அவங்க மேல பழி திருப்பிட்டாங்க. சரி, ஒருத்த மைக்க வந்து இல்லாம பேசலாம், வீட்டுக்குள்ள இருக்கவங்கள சகட்டமேனிக்கு பேசலாம், இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம், உங்களால மட்டும் என்ன பண்ண முடிஞ்சுதா? ஆனா கண்டென்ட் என்னன்னா, இதை விட்டுட்டு அவங்க இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. சோ தட் டைம் நல்லா பை பண்ணி ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட வேலிடேட் பண்ணி அமித்த எப்பவுமே பிராதி யார் மேலேயோ இந்த ஷோல தொடர்ந்து ஸ்மார்ட்டா எப்ப எவிக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்பதான் அவங்க மேல ஏறுவாங்க. அது வரைக்கும் பண்ணவே மாட்டாங்க. இப்போ கமருதீனையும் பாருவையும், இப்ப பார்வெல்லாம் கம்ப்ளீட் ஆஃப்லைன்ல போட்டாங்க.
கமருதீன் பேசினத கமருதீனை எப்படி பேசுறாருன்னா என்கிட்ட எத்தனை பேர் கமருதீனை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கன்னு. சார் இன்னும் வேற ஏதாவது இருந்ததுன்னா சொன்னீங்கன்னா அவருக்கு இன்னும் மோட்டிவேட்டடா இருக்கும் சார். இப்போ நீங்க இந்த மோட்டிவேஷன் பத்தலன்னு சொல்றேன் விஜய் சேதுபதி சார் கிட்ட. இப்ப நீங்க கொடுத்த மோட்டிவேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது பத்தல. இன்னும் நல்லா மோட்டிவேட் பண்ணுங்க. ஏன்னா உங்ககிட்ட எத்தனையோ பேர் வந்து கமருதீனை பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து எப்படியோ கமருதீனை ரொம்ப அப்படி பிடிக்கும்ன்றது. இப்ப அது என்னன்னா, அது உங்ககிட்ட சொன்னாங்களா, விஜய் டிவில சொன்னாங்களா, யார் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா பிடிச்ச மேனிக்கு நீங்க ஒண்ணு பண்றீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இததான் முதல்ல சொல்லியிருக்கேன். ஃபைனலா ஒரு விஷயம் என்னன்னா, மக்கள் பல நாள் பல வாரங்கள் பொறுத்து போன வாரமே போயிருந்தா நல்லது. அதை நிறுத்தி இந்த வாரம் ரம்யாவா வெளில அனுப்பிச்சிட்டாங்க. சரியா? ஆனா அதுக்காக கேப்டன் விலை கொடுத்தது, வினோத் பேசாம இருக்கிறது, இதெல்லாம் இவ்வளவு தெளிவா கேட்கிறவங்க, அதாவது இப்போ இந்த விஷயத்த இவ்வளவு தெளிவா கேட்கிறவங்க சாண்ட்ராவை வினோத் ஹேண்டில் பண்ண மாதிரியே பண்ணல அப்படின்னு பார்த்தா, நான் இன்னொரு செய்தி பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்ம நாளைக்கு தான் தெரியும். சாண்ட்ரா அடுத்த எவிக்டடு, டபுள் எவிக்ஷன்லன்னு. அப்பதான் செம்ம ஜோக்கு எனக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன்ல ரம்யா குமார், நீ தைரியமா ஆடு, நீ நல்லா ஆடுவ. அவளுக்கு அந்த பொண்ணுக்கு தெரியல, இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள அதே கேரவனுக்கு பக்கத்து கேரவன்ல நீ இருப்ப, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே கார்ல தான் ரிசார்ட்டுக்கு போக போறோன்றது மேட்ரு தெரியாம அந்த பொண்ணு பேசிருச்சு. ஆனா மேட்ரு என்னன்னா, இதே கேள்வியை சாண்ட்ரா திவ்யா கேட்கலன்றத ரொம்ப ஒரு ஒரு இது மாதிரி தான் எடுத்து பேசுறாங்களே தவிர, ஒரு பொண்ணா நீ வந்து ஒரு அங்க அந்த இடத்துல நீங்க கேட்டிருக்கணும், அந்த பொண்ணு ஆமா கேட்டிருக்கணும் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டாங்க. இப்ப நீங்க அமித்தை இவ்வளவு கேள்வி கேட்கறீங்கன்னா அதே கேள்வி நீங்க சாண்ட்ராவையும் கேட்கணும்ல. பட் ஆனா எனக்கு தெரியல சாண்ட்ரா எக்ஸிட். சில பேர் அது ரூமராவும் சொல்றாங்க, சில பேர் வியனான்றாங்க. வியனாவா இருந்ததுதான் உங்க எல்லாருக்கும் நாளைக்கு ஃபெரோ ரோச்சர் சாக்லேட் வாங்கி தரேன் எல்லாருக்கும். மேமோட அக்கவுண்ட்ல நான் அதான் சொன்னேன், ஃபெரோ ரோச்சர் சாக்லேட் வாங்கி தரேன். மகாலட்சுமி உட்காந்து அழுகுது. நோ பேபி, உனக்கு ஃபெரோ ரோச்சர் சாக்லேட்டோட பெருசா வாங்கி தரேன். டோன்ட் வரி. உடைக்க சொன்னதை பாரு காதலா, உடைச்சது எஃப்ஜே காதலா. சரி இருந்துட்டு போடும், அது நாளைக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆமா சார். நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வினோத் அடி வாங்குறத பத்தி பேசுவோம் சார். வினோத் வந்து சொன்ன பதில் ஆரம்பத்திலே நீங்க அதை வந்து அக்செப்ட் பண்றீங்களா, இல்ல அவர் எந்த மாதிரி சொல்லிருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க as a friend? அதாவது வினோத் வந்து மக்கள் பார்க்க பகிரங்கமா கமருதீனோட தப்புன்னு கேட்கறதுக்கு ஒரு பேட்டர்ன் அவரு எல்லார்கிட்டையும் ஈவனா இதைதானே நம்ம விக்ரம் மேல சொல்றோம். அப்ப வினோத் மேல இதே தானே விடும். உன்னால கனி கிட்டையும் சுபிக்ஷா கிட்டையும் இல்ல மத்தவங்க கிட்டையும் இதே ஃபார்ம்ல பேச முடியுமானா அது முடியல. அதே மாதிரி தானே வினோத்.